தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 22/4/2026 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு 3:02 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் சொல்லிய கருத்துல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு வரி இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க. பொதுவாக எத்தனை செல்வம் இருந்தாலும் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியம் இல்லைன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையலாம்பாங்க கிராமப்புறங்களில். ஆகையினால இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக ஆயுள் நீடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்னென்ன மாதிரி வாழ்க்கையில் கடைபிடிக்கணுங்கிறது சில தினங்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்னேன். மாலை நேரத்து வெயில் உடம்புல படுற மாதிரி இருக்கணும், இரவுல தயிரையெல்லாம் நம்ம தவிர்த்துடணும், கோம புகையை சுவாசிக்கணும், அதே மாதிரி கோபத்தை தவிர்த்துடணும். கோபம் சினம் இருந்தாலே பணம் இருக்காதுங்கிறேன். ஆகையினாலே நம்ம கோபத்தை தவிர்த்தோம்னா தான் அந்த டென்ஷன் இல்லாமல் இருந்தால் தான் ரத்த கூட்டங்கள் எல்லாம் சீராக இருக்குமா. ஆக இது மாதிரியான கருத்துக்களை சொல்லி தொடர்ந்து சொல்கிறோம்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய கருத்து சொல்கிற போது மாலை வெயில் உடம்பில் படுதல் அப்படின்னு சொன்னேன். அடுத்து மறவாமல் இரவில் தயிரை தவிர்த்தல், கோம புகையை சுவாசித்து இழுத்தல், கோபத்தை தவிர்த்து அமைதியை காணல்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சாதத்தில் நெய்யை சேர்த்துக்கணும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு ஒரு பழமொழி. அதுக்கு ரொம்ப பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஆனை பூனைன்னு நினைப்பாங்க. நெய்யினா பசுவின் நெய். பசுவின் நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூனை பூவிலிருந்து வடியக்கூடிய நெய்யான தேனுக்கு ஒரு காலம் வருமா. பசுவின் நெய்க்கு எப்போ காலம் வரும்னா இளமையா இருக்கிற போது நம்ம நெய்யை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு மினுமினுப்பா வரும். அதே நேரம் முதுமையா இருக்கிற போது நெய்யை சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி குறைவா இருக்கிறதுனால அது உடம்பு ஏத்துக்காது. அப்போ பூவிலிருந்து வடியக்கூடிய நெய்யான தேனை சாப்பிடணுமா. தேனை சாப்பிட்டா இந்த உடம்பு ஜீரண சக்தி நன்றாக இருக்குமா. நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வருங்கிறேன். ஆனா அந்த நெய்யை சாதத்துல நம்ம சின்ன பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நலம் சீராக இருக்கும். அதே நேரத்துல அதுக்கு அடுத்தது உண்ணும் உணவை நொறுங்கிட தின்றல். நொறுங்க தின்றால் தான் 100 வயசு. சாப்பிடுற போது வேக வேகமா சாப்பிடக்கூடாது, பொறுமையா சாப்பிடணும். உண்ணும் உணவை நொறுங்கிட தின்றல் உயர்ந்த மனிதரின் வாழ்த்தை பெறுதல்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தேன். அதுக்கு அடுத்தது எண்ணம் அனைத்தும் நல்லதா எண்ணல். எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகும்னு சொல்லி சில கடைகளில் வாசகம் போட்டிருப்பாங்க. அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கணும். நினைச்சது நல்லா நினைச்சோம்னா நமக்கு நல்லதை சொன்னால் நல்லது நடக்கும், நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். ஆகையினாலே தான் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே கூட எடுத்த உடனே நான் தினந்தோறும் கடந்த ஒரு 13 வருடங்களாக இந்த இதில் பேசுகிற போது நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்னு சொல்லி நான் தொடங்குறேன். காரணம், நம்ம எண்ணம் நல்லதானால் எல்லாம் நல்லதாகுங்கிறத. எண்ணம் அனைத்தும் நல்லதா எண்ணல், ஏற்றவாறு உடல் பயிற்சிகள் செய்தல். உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். தன்னை போலவே பிறரையும் பாவித்தல். தனக்கு எப்படி ஒரு இது இருக்கோ அது மாதிரி பிறரையும் பாவித்து நடக்கணும். தானாய் ஆயுள் நீடிக்கும் உண்மைன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆரோக்கியம் சீராகவும் ஆயுள் நீடிக்கவும் இது போன்ற நல்ல வைர வரிகளை எல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டும். இப்படி முன்னோர் சொல்லிய முத்தான கருத்துக்களை நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் 12இல், ஆனால் 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 2இல் தனஸ்தானத்தில். தனாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாலே தனவரவுகள் தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். பஞ்சமாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனாலே பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தமாகவோ அயல்நாடு செல்வது சம்பந்தமாகவோ உத்தியோகத்திற்காகவோ நீங்கள் முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு உதவி வருமானங்களும் கிடைக்கலாம். வேலை கிடைத்து நல்ல வேலைகள் கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும், பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். தேக்க நிலை மாறி ஆக்க நிலை கூடும் நாள். தெய்வீக பற்று அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறும். நேசித்தவர்கள் நிகழ்கால தேவையை பூர்த்தி செய்வார்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான மூலதனம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். விவாக பேச்சுக்கள் கைகூடலாம். இன்று இனிய நாள், நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் கூட குரு 12ல் இருப்பது ஒரு நன்மைதான். 6க்கு அதிபதி 12ல் இருப்பதனால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள், பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள், வருமானம் உயரும் நாள். சிம்மராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளுக்குரிய கல்யாணங்களை செய்வதற்கான நீங்கள் எடுத்த முயற்சிகள் அது கைகூடலாம், அல்லது பிள்ளைகளின் மேல் படிப்புக்காக எடுத்த முயற்சி அது கைகூடலாம். 10லே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரணங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். போதுமான அளவுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையால் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. அயல்நாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அயல்நாட்டிலிருந்து உள்நாடு திரும்ப வேண்டும், தாய்நாடு திரும்ப முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். வெளிநாட்டில் குடியுரிமை கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் நாளாகவும் காரிய வெற்றி ஏற்படும் நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தனலாபம் தடையின்றி வருகின்ற நாள். தாராளமான மனதால் உங்களுக்கு ஏராளமான மக்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அரசு வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மறைந்த சுக்கிரனால் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. அதே நேரத்தில் கேதுவின் பார்வை ராசிகள் பதிவதனாலே சிறு சிறு தொல்லைகள் ஆரோக்கியத்தில் ஏற்படலாம். கைவலி, கால்வலி, மூட்டு வலி போன்றவர்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டாம். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். எதை செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் குருவின் பார்வை 2ல் இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கலாம். இருந்தாலும் கூட இன்றைக்கு நீங்கள் சஷ்டி விரதம் என்பதனாலே சண்முகநாதரை வணங்குவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைகின்ற நாள். ஆர்ப்பாட்டம் இல்லாமலேயே சில நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். பொருள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 3ல் ராகு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த சர்க்கிள்கள் எல்லாம் அகலும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றம் கருதியும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 2ல் ராகு இருக்கின்றார். எனவே செல்வ நிலை நன்றாகவே இருக்கின்றது. நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண் குழந்தைகளின் திருமண சடங்குகளை திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். செல்வ நிலை உயரும். செலவு கூடுகிறது என்று கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் அதற்கேற்ற விதத்தில் வருமானம் உங்களுக்கு வரலாம். குறுபார்வை இருப்பதனாலே நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மை, சொத்துக்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வாங்கிய சொத்தை விட்டுவிட்டோமே, இனி சொத்து வாங்க இயலுமா என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மீண்டும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. சூரியன் 1ல் இருப்பதனாலே உடன்பிறப்புகளுக்கான நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கைகூடலாம். உடன்பிறப்புகளின் உத்தியோகம் சம்பந்தமாகவோ அல்லது திருமணம் சம்பந்தமாகவோ ஏதேனும் முயற்சித்திருந்தால் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவுகின்ற நாள். இன்று நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான காரணம் ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு இருந்து அவருடைய பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதே நேரம் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை இலாகா மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்த மாற்றங்கள் இனிதே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இன்று சஷ்டி என்பதனாலே
முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.